Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. நம்ம எப்போது உருளைக்கிழங்குல போண்டா போட்டுருப்போம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டு சேர்த்து ஒரு போண்டா செய்ய போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாழைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த போண்டா கண்டிப்பா பிடிக்கும். பாருங்க, பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருக்குல்ல. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான வாழைக்காய் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல நம்ம இந்த வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சுக்க போறோம். ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன், அதை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டா வெட்டிட்டு நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 சின்ன சின்ன உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். அதையும் நீங்க இதை வெறும் வாழைக்காயிலையும் செய்யலாம் இந்த போண்டா. நான் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செஞ்சீங்களா கொஞ்சம் இந்த ஹோல்டிங்க்கு நல்லா இருக்கும், அதுக்காக நான் உருளைக்கிழங்கும் சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 2-3 விசிலுக்கு சாஃப்டா வேகிற அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு ஈஸியா உள்ள வந்து இன்சர்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வெந்திருக்கணும் சாஃப்டா. உருளைக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டோட தோலையும் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். சூடா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஆற விட்டு அப்புறமேட்டு எடுத்துக்கோங்க. இது ஈஸியா வந்துடும் தோல். தனியா கழண்டு வந்துருச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நம்ம வந்துட்டு தோல் உளிச்சுக்கலாம். சுட சுட இருக்கும்போது நீங்க தோல் உளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபோர்க் இல்லைன்னா கத்தியில குத்திட்டு இந்த மாதிரி ஈஸியா நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கையும் இது கூடவே சேர்த்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டையும். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். இதுக்கடையில நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2-3 மிளகாய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. கடுகு பொரியுது. இப்ப இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஏன்னா வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வாய்வு, அதனால கொஞ்சமா பெருங்காயத்தூள். நம்ம கடலை மாவுலையும் சேர்த்தணும், இதுலயும் சேர்த்திக்கணும், அப்பதான் நல்லது. இதையும் நல்லா இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கூடவே காரத்துக்கு கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம், பார்த்து சேர்த்திக்கோங்க. மிளகாய் பொடி குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகாவை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு வெறும் மிளகாய் பொடி மட்டுமே கூட நீங்க சேர்த்திக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த மிளகாய் பொடியும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப நம்ம மேட்ச் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை வந்து இது சேர்த்திக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தலை நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா, அதையும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறம் இதை உருண்டை பிடிச்சி நம்ம போண்டாக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக. கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். நீங்க பெருங்காயத்தூளுக்கு பதிலா ஓமம் கூட சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு நம்ம இதை கலந்து போறோம். ரொம்ப தண்ணியா கலந்துடக்கூடாது. இந்த மாவு வந்துட்டு கரெக்டா கோட் ஆகணும் ஃபுல்லா அந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு கலவை மேல. மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த மாதிரி. இப்ப இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை வந்துட்டு நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க வந்துட்டு இதை உருட்டிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் பால் அளவுக்கு உருட்டுறேன். இந்த மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. நாம செஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு 11 போண்டா கிடைக்கும். ஒரு சின்ன சைஸ் 3 உருளைக்கிழங்கு பிளஸ் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய். இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு வடைச்சட்டியில நிறைய எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு டிராப் ஆஃப் மாவு போட்டு பாருங்க, உடனே மேல எழும்பி வருது.
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவு கலவையில வந்துட்டு நல்லா இந்த மாதிரி இந்த உருண்டைகளை டிப் பண்ணி அழுங்காம போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி லைட்டா திருப்பி விட்டு, உள்ளுக்குள்ள வேகிறதுக்கு எதுவும் இல்ல, வெளியில இருக்கிற அந்த மாவு மட்டும் நல்லா வெந்தா போதும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கோல்டன் கலரா வர வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலர் வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வடிய விட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா இதுல வந்துட்டு அப்சர்வ் ஆயிடும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான வாழைக்காய் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நம்மளோட வாழைக்காய் போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.